ஏன் போகக்கூடாது? போகக்கூடாதுன்னு சொல்ற என்ன நியாயம் இருக்கு? நீதிபதிகள் திமுகவும் முகத்துல அடிச்சு இந்த மாதிரி வழக்கு எங்கிட்ட வச்சுக்கிட்டாதீங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க டிஎம்கே. இதனால திமுகவுக்கு இந்த பதட்டம். இந்த பதட்டம்னா கொஞ்சம் நெஞ்ச பதட்டம் இல்லை. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே கள்ள உறவு. சபரீசன் பாரதிய ஜனதா தேசிய தலைமைக்கு நெருக்கமான உறவு இருப்பதால் தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஒரு பெரிய திரட்டு நடக்குது. செந்தில் பாலாஜி மறைவாக வாழ்ந்தது நமக்கு ஒரு செய்தியை முடிக்கும். திமுக மேல்மட்டமும் சேர்ந்துதான் இந்த சதியை. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுஃபியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். அரசியல் கிழமை பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் செல்றாரு. அதற்கு பல தடைகள், இப்போவுமே ஆட்சியில் இருந்துமே பல தடைகள் வருவதா பல செய்திகள் வருது. அதோட என்ன பின்னணி சார், முழு பின்னணி? இல்லை, அதாவது திமுகவுக்கு திமுகவினுடைய தலைமைக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான ஷாக் ஒன்று வழங்கியிருக்கிறார்கள். கரூருக்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் சி விஜய் அவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் கரூர். இந்த கரூருக்கு போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆலந்தூர் பாரதியினுடைய சார்பில் திமுகவினுடைய லெஜிட்டிமேஷன், அதாவது திமுகவுடைய சட்ட பகுப்பாய்வும் ஒரு பெட்டிஷனை அவர்கள் தாக்கல் செய்தார்கள். உச்சநீதிமன்றம் எடுப்பிலே கேள்வி கேட்டது, உங்களுக்கு 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அரசியல் மோதல்களை எங்கள்கிட்ட கொண்டு காட்டக்கூடாது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மோதல்களை உங்களோட வச்சுக்கிடுங்க அப்படின்னு எந்த தரவு அடிப்படையில் மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு எதிர்கேள்வியை கேட்டார்கள். அதனால திமுக சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் பதில் சொல்ல முடியல, வாயடைத்து போனார். போய் வேலையை பாருங்க அப்படின்னு திமுகவினரை திருப்பி அனுப்பிட்டாங்க. இது திமுகவுக்கு பெரிய செட்பேக்காக பார்க்கப்படுது. குறிப்பா மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய். அந்த 41 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில், இறந்து போன சம்பவத்தில் அது சிபிஐ கையில் இருக்கு. அதில் யாரு காரணம் என்பதெல்லாம் அது வழக்கு விசாரணையில் இருக்கிறது. இப்போ இவங்க போய் அங்கே சாட்சிகளை கலைப்பாங்கன்னு சொல்றதுக்கு எந்தவித முகாந்திரமோ பிரேமபிசோ இல்லை. காரணம், சிஎம் விஜய் மேலேயோ அல்லது ஆதவ் அர்ஜுனா மேலேயோ எந்த விதமான எஃப்ஐஆரும் ஃபைல் ஆகலை. எஃப்ஐஆர் ஃபைல் ஆகாத பட்சத்தில் இவர்களை போய் நீங்கள் தான் வந்து இந்த படுகொலைக்கு காரணம், இந்த மரணத்துக்கு காரணம் அப்படின்னு திமுக சார்பில் ஒரு தவறான செய்தியை நீதிமன்றத்தில் கொடுத்ததை மேன்மை தாங்கிய நீதிபதிகள் திமுகவை முகத்தில் அடித்து, இந்த மாதிரி வழக்கில் எங்கிட்ட வச்சுக்கிட்டாதீங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், எப்படிங்க நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னார். மாநிலத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க டிஎம்கே. திமுக வந்து இப்போ என்னன்னா, அவங்க ஏற்பட்ட பதட்டம், ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. பதட்டம்னா கொஞ்சம் நெஞ்ச பதட்டம் இல்லை. யாரை கேட்டாலும் ஆட்சி கவிழ்ந்துரும், ஆட்சியை கவிழ்ந்துரும். ஏன்பா, ஆட்சிக்கு வந்து 2 மாதம் கூட ஆகலை, அதுக்கெல்லாம் ஆட்சி கவிழும். எப்படி கவிழும் ஆட்சி? 107 இடங்களை வச்சிருக்காங்க, 13 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதே 120 பேர் ஆச்சு. இன்னும் அடுத்த பை எலெக்ஷனில் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 தொகுதி குறைஞ்சபட்சம் ஜெயிக்க போகிறாங்க. 125 ஃபுல் மெஜாரிட்டி அவங்க வருவாங்க. அப்படி வரும்போது ஆட்சி கவிழும் திமுக முகாமில் இப்படி சத்தம் போடுறது ரொம்ப தவறு. அதுக்காக வந்து ஏன்னா இதில் என்ன விஷயம் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா, நமக்கு கிடைச்ச தகவல் உதயநிதி ஸ்டாலின் ரொம்பவே பரபரப்பாக இருக்கார். ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த ஆட்சியை கலைப்பதற்கு அவர் எண்ணவில்லை. ஏன்னா அப்படிதான் நமக்கு தகவல் வருது. காரணம் என்னன்னா, இப்போ அவர் வந்து பவரில் இல்லை, அவர் பொதுவாக கட்சியில் பவரில் இல்லை. இதை கட்சியை வழிநடத்துறது உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மைத்துனர் சபரீஷன், இவர்கள் தான் அந்த கட்சியை நடத்துகிறாங்க. ஆனால் 2 மாதத்துக்குள்ள வந்து இவ்வளவு அவசரப்படுறது வந்து அவங்களுடைய ஒரு இம்மெச்சூர். ஆனா
இப்ப கரூர் செல்றதுக்கு ஆளும் கட்சியா இருக்கும்போது தான் அவங்க பல தடைகள் விதிச்சாங்க. போயிட்டு பார்க்கக்கூடாது, காவல்துறை அனுமதி குடுக்கலன்ற மாரி நெறைய செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்பவுமே ஆளும் கட்சியில முதல்வர் விஜய் அவர்கள் இருந்துமே திமுக ஏன் கரூருக்கு போக்கூடாது விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு அதுதான் நீங்க சொல்றதுதான் நானே இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் போகக்கூடாது? போகக்கூடாதுன்னு சொல்ற என்ன நியாயம் இருக்கு? அப்ப அவங்க தப்பு பண்ணது வெளிய வந்துரும்னு ஒரு பயமா சார்? அது இல்ல, அவர்களுக்கு பயம். என்ன பயம்னா அதுக்கு பதில் இருக்கு. அதாவது மொத்தத்துல திமுக கவர்மெண்ட் நடந்துச்சா நடக்கலையா, இதுக்கு திட்டம் போட்டாங்களா, போலீஸ் அனுப்புனாங்களாங்கிறது விசாரணையில் இருக்கு. ஆனா முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா, விஜயை பொறுத்தவரை இந்த மாதிரி நடக்கணும், ஆட்கள் சாவணும்னா அவர் எதிர்பார்க்கல அப்படின்னு அவரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. யாரு? ஸ்டாலின். அப்ப அதுல கூட்டத்தில் அவங்க ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் தவறாக நடந்திருக்கலாம். அது விசாரணையில் இருக்கு, சிபிஐ கையில் இருக்கு, ஒரு பெரிய ஒரு பாடியில கையில இருக்கு. அந்த இது வந்து நாளைக்கு இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு செய்வாங்க. இப்ப என்ன இவங்கன்னா, இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து திமுக தலைவர்களுக்கு வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு அவங்களால பொறுக்க முடியாது. நான் உண்மையை சொல்றேன், பொதுவா சொல்றேன். என்னடா இது எதிர்பார்க்காத ஒரு சின்ன பையன், யாரு? விஜய் 50 வயசு 52 வயசுல நம்மளை எதிர்த்து ஒரு கட்டமைப்பு கூட அவனுக்கு கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க ஒரு கட்டமைப்பு கூட கிடையாது, ஒரு பூத்து கமிட்டி கூட கிடையாது. நின்றவன் ஃபுல்லா சின்ன சின்ன பசங்க. இப்போ நீங்க பாருங்க, கமலின்னு ஒரு பெண்ணு, கீர்த்தனான்னு ஒரு பெண்ணு, அப்புறமா ரமேஷ்ன்னு ஒரு அமைச்சர். இந்த 3 பேருமே அமைச்சர். இன்னும் ரொம்ப எதுவுமே தெரியாதவங்க தான் அமைச்சராக இருக்காங்க. திருப்பி கேட்டால் ஜோசப் விஜய்க்கே ஒன்றும் தெரியாது. முதலாக ஆட்சிக்கு வரும்போது தெரியாம தான் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஒரு 6 மாசம் ஃப்ரீயா இருக்கணுமா இல்லையோ? ஃப்ரீயா இல்லை. அதுக்கடல பதட்டம். ஏன்னா டிஎம்கேவுடைய தலைமை எப்படின்னா, அவங்களுடைய தலைவர்கள் ரொம்ப இந்த தமிழ்நாடே தங்களுக்கு பட்டா போட்டுன்னு நினைச்சாங்க. எப்படி அவங்களுடைய, நான் வந்து டிஎம்கேக்கு எதிராக பேச நினைக்கக்கூடாது, உண்மையா சொல்றேன். அவங்க போன ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பயங்கர மோசம். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில மாலை நடந்தது. பல பச்சிலம் குழந்தைகள்ல இருந்து பல பேர்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க. காவல்துறை அதிகாரிகளின் அடித்து தாக்கப்பட்ட படுகொலைகள் நடந்தது. சிவகங்கையில நீங்க பார்க்கலாம், அஜித்னு ஒரு காவலாளி. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்துல தயவு தாட்சணம் இல்லாம விலைவாசி ஏற்றம். அரசு ஏராளமான டேக்ஸை, பத்திரப்பதிவு கூசதான் சரி, நகர்ப்புறத்தில் இருக்கிற ஹவுஸ் டேக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதிகரித்து தான் போட்டாங்க. அப்படி போட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மாதம் 1000 ரூபாய் கொடுத்து, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 5000 ரூபாயில் 2000 ரூபாய் டூர் போங்கப்பா அப்படின்னு கொடுத்தா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு தவறு கணக்கு போட்டாங்க. அது நடக்கலை. இப்போ அவங்க எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நல்ல கவனிங்க, அவருடைய மருமகன் சபரீஷன் வந்து ஒரு பெரிய பணம், பிக் ஷாட். அது என்னது, அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமே அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த நிறுவனங்கள்லாம் இப்போது எல்லாமே படுத்து போய்விடும். அதிகாரம் கண்ணை விட்டு மாறி போய்விட்டது. திமுகவின் மீது பல அமைச்சர்களில் டிஏவிசில சிக்குவார்கள். இந்த மாதிரி விஷயத்த உதயநிதி ஸ்டாலினால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா அவர் தான் அடுத்த முதலமைச்சராக வரணும், அப்படிதான் திட்டம். அப்பா ஒரு வருஷம் இருந்துட்டு டக்குன்னு மாற்றி விட்டுருவார். ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து எலெக்ஷனில் நிறுத்தி 1000 லைட்லேயே அங்கே ஜெயிக்க வச்சு, அப்புறம் டக்குண்டு எம்எல்ஏ ஆக்கி, அதுக்கப்புறம் டக்குண்டு அமைச்சராக்கி, அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆக்கி, எல்லாம் அழகு பார்த்த டிஎம்கே குடும்பம் மக்களை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு எங்களுக்கு தான் உரிமை இருக்கு. வி ஹேவ் அ ரைட் டு ரூல் ஓல் தமிழ்நாடு ஸ்டேட், ரூல் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களால கற்பனை செய்ய முடியல. அவங்க கூட இருந்த எல்லாருமே மிகப்பெரிய அளவிற்கான வந்து ஊழல் பேர் வழி. அதுக்காக அதிமுகவில் இருக்கிறவங்கலாம் நான் நல்லவன்னு சொல்ல வரல, விஜய் கட்சியில் இருக்கிறவங்கலாம் நல்லவங்கன்னு சொல்ல வரல. இன்னைக்கு இவ்வளோ பெரிய பேச்சு பேசுகிறார் விஜய். நான் முன்னாடி தவறு செஞ்சவனையும் நானும் தவறு செய்ய மாட்டேன், என் கூட இருந்தவனும் தவறு செய்ய அனுமதிக்க மாட்டேன், அதே சமயம் தவறு செய்தவரையும் நான் விட மாட்டேன்னு சொன்னான். பெரிய தவறு செய்தவன் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர். இந்த 2 பேரும் எப்படி சேர்த்தா? ஒரு கேள்வி வருது இல்லை? டிஎம்கே மிகப்பெரிய ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி தான். சரி, நீங்க டிஃபரெண்ட் சொன்னா நீ நல்லவனெல்லாம் சேர்த்துருக்கணும். நீ வந்து விஜயபாஸ்கரை கொண்டு சேர்த்து வச்சுக்கிட்டு, எம்ஆர் விஜயபாஸ்கரை சேர்த்து வச்சுட்டு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து இட்ஸ் நாட் அ மாரல், இது மாரலே கிடையாது.
அப்போ என்ன நமக்கு நிலைமைக்கு வந்தால் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று கூட தான் இருப்பாங்க. சரி, இப்போ நம்ம அதை விட்டுட்டு இதனால தான் திமுகவுக்கு இந்த பதட்டம். இந்த பதட்டத்தில் தான் என்னடா இது 5 வருஷம் நம்ம எப்படி தாக்கு பிடிக்க முடியும், நமக்கு இவ்வளோ பிளான் இருந்துச்சு, இத்தனை பாரு நிறைய பிளான் இருக்கும், இத்தனாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, அடுத்த ஆட்சியில் இத்தனாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவ்வளோ பெரிய தொழில் எல்லாம் நாசமாக போச்சு தானே, எல்லாம் நாசமாக போச்சு. அதை அவங்களால தாங்க முடியும். ஆனா இதற்கிடையில இப்ப திமுகல ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் வந்து வழக்குகள் பாயுது, கைதுன்ற அளவுக்கு இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ண தேடிக்கிட்டு இருக்கதாகவும் பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப முன்ஜாமீனும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காரு. அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்ல கைதுன்றது உறுதியா சார்? மிக முக்கியமான கேள்விதான். செந்தில் பாலாஜி 471 நாள் சிறையில் இருந்தார். ஏற்கனவே ஏடிஎம்கே மினிஸ்டரா இருந்திருக்காரு, டிஎம்கே மினிஸ்டரா இருக்காரு. கரூர் குரூப்னு ஒரு பெரிய குரூப் வச்சிருக்காரு, கொங்குல பெரிய ஃபேஸ். அவர் எதுக்கு ஒளிவியா இருக்கணும் கேட்கறதுக்கு ஒரு டவுட் வருது டிஎம்கே மேல. இப்ப கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாவேகாவுடைய எம்எல்ஏ ஊத்தாங்கரை, அவர் பேர் என்னது, இளையராஜாவை ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாரு. எங்களுக்கு 40 கோடி ரூபா பேரம் பேசினாங்க. ஐபிடிஎஸ்னுடைய திருநாவுக்கரசு 1, நரேஷ் 1, 2, இன்னும் ஒரு 3 பேர், 7 பேர், மொத்தம் 9 பேரை கைது பண்ணாங்க. இப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இதுக்கு பின்னணியில் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் இருப்பதாக சொல்லப்படுது. இப்போ நமக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இது உண்மையிலேயே செந்தில் பாலாஜி அசோக்கு செஞ்சிருப்பாங்களா, இல்லைன்னா அவர் தைரியமா அலையலாம்ல, அவருக்கு எந்த பயமும் இல்லைன்னா நேரடியாக வந்து கோர்ட்டில் கேட்கலாம், ஐயா நான் வந்து மினிஸ்டர், ஏற்கனவே 2-3 முறை இருந்திருக்கேன், இத்தனை துறைகளில் இருந்திருக்கேன், 421 நாள் வழக்கையும் சந்திச்சிருக்கேன் பழிவாங்க நடவடிக்கையில், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் எப்படி தலைமறைவா அலையணும், நான் அமேசான் காட்டிலே வாழ போகிறேன், இங்கே தான் இருக்க போகிறேன், மேன்மை தங்கிய கோர்ட்லேயே ஒரு பெட்டிஷன் பண்ணி என் மீது இப்படி இந்த அரசாங்கம் சொல்வதற்கு என்ன நியாயம் இல்லை, ஏன்னா நான் யாரையுமே பணம் கொடுத்து பண்ணலைன்னு அவர் சொல்லலாம்ல. இப்போ அவர் ஒளிஞ்சி தெரிகிறார். ஆனா இப்ப அவர் தலைமறைவா இருக்கிறதுக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைச்சிருக்கா, எங்க இருக்காருன்ற மாதிரி போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்களா சார்? இல்ல தலைமறைவா இருப்பது அவர் தேடுதல் வேட்டை போலீஸ் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் எங்க இருக்காருங்கிறது தெரியல. அவர் வந்து இந்த விவகாரத்தை அப்ளை ஆன உடனே எஸ்கேப் ஆயிருப்பார், இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்ட உடனே எஸ்கேப் ஆயிருப்பார். அவர் சென்னையில் இருக்காரா, கரூர்ல இருக்காரா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு கோர்ட்ல வந்து இப்ப எவ்வளவு பெரிய அசிங்கம் பாருங்க டிஎம்கே. அவர் மேல வந்து வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத அளவுக்கு எல்லா வாசல்களையும் தடை செய்ய வேண்டும் என்று அவர் மீது ஒரு வழக்குகள் வரக்கூடிய, பார்வை வரக்கூடிய அளவிற்கு திமுகவினர்கள் ஒரு திருடர்களாக மாறிவிட்டார்களா என்ற கேள்வி ரொம்ப வலியாக இருக்கு. இப்ப இவங்களெல்லாம் எப்படி இவங்க நியாயப்படுத்துறாங்க டிஎம்கே காரங்க? அதுதான் மக்களின் மீது அவங்க கொண்ட ஒரு பெரிய முட்டாள். மக்களை என்ன நினைச்சாங்க, படுமோசமா நினைச்சாங்க. நாம அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் டிஎம்கே. துரைமுருகனை பாருங்களேன், நக்கள் நையாண்டி, வயசு எத்தனை ஆச்சு, 87 வயசாச்சு, வீட்டில் படுத்திருக்கலாம்ல. நீ இன்னொரு 1000 வருஷமா வாழ போறா துரைமுருகன், வயசாயிடுச்சு. ஆனாலும் பதவி பணம், பதவி பணம், இதுக்கு தான் யாராக இருந்தாலும் சரி, ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, இவராக இருந்தாலும் சரி, கண்டிக்க. நான் இன்னைக்கு தப்பு பண்ணால் நாளைக்கு வந்து விஜய் வந்து பெரிய தோல்வியை தான் சந்திக்க போறாரு. நான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய ஃபூலிஷ் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அதனால எதை பற்றியுமே திமுக கவர்மெண்ட் கவரப்படாத வளர்த்து போட்டது தான். பாட்டலுக்கு 10 ரூபா, இப்படி சூழ்நிலையில இன்றைக்கு இவர் தலைமறைவாக இருக்கிறது பல சிக்கல்களை நமக்கு ஏற்படுத்துது. முதலாவதாவது சிக்கல் என்னன்னா, சுருக்கமாக சொல்ல போனா, இது செந்தில் பாலாஜி வராமல் ஒழிப்பதும் அவர் தம்பி மீது குற்றச்சாட்டம், இது ஒரு பெரிய கலெக்டிவ் கான்ஸ்பிரசிக்கு கீழே இருக்குமா, ஒரு கூட்டு சதி நடவடிக்கையாக இருக்குமா? அப்படி வருது இல்லை. இப்ப 10 பேரை நாங்க தூக்கிட்டோம்னா கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இது ஒரு கூட்டு சதி இருக்குமா? ஒரு கேள்வி நமக்கு எழுது, நல்ல கவனிங்க. அத மாதிரி இவர்கள் ரகசியமாக பாஜகவோடு தொடர்புல தான் இருக்காங்க. யாரு? திமுக. திமுக ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்காங்க. எப்படி சொல்றோம்னா, விஜய் அரசாங்கம் வந்து மாநில அரசு, அந்த அரசு சொல்லுது எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கவர்னர்கிட்ட போய் கேட்குது. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலம் இன்னொன்று அமைச்சர்களுக்கெல்லாம் வழக்கு போடணும். ஆனால் கவர்னர் கொடுக்க மறுக்கிறார். ஏன் கவர்னர் கொடுக்க மறுக்கிறார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவேன். அப்பனா ஏற்கனவே கூர்க்ல பாரதிய ஜனதாவோடு இவர்கள் சந்தித்தார்கள் என்ற செய்தி வந்துச்சு. பாரதிய ஜனதாவுடைய 2 மெம்பர்ஸ்
கர்நாடக மாநிலத்தில் கூர்க்கில் போய் சந்தித்தார்கள். கூர்க்கில் போய் சந்தித்ததன் விளைவாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே கள்ள உறவு இருக்கிறது. அதுல கள்ள உறவா நல்ல உறவாங்கிறது வேற. எல்லா கட்சியும் எல்லோருடன் உதவா இருப்பாங்க. ஆனால் சபரீசனுக்கும் பாரதிய ஜனதா தேசிய தலைவர்களுக்கும் நெருக்கமான உறவு இருப்பதால் தான் மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோசப் விஜய் ஏற்கனவே உள்ள திமுக அமைச்சர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கவர்னரிடத்தில் பெர்மிஷன் கேட்பதற்கு கொடுக்கின்ற போது கவர்னர் கொடுக்க மறுக்கிறார், அல்லது தாமதிக்கிறார், அல்லது இன்னும் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா, இப்போ ஆட்சி இல்லாதனால எடப்பாடி பழனிசாமி, திமுக, பிஜேபி இவர்கள் 3 பேரும் தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயல்கிறார்கள். அதில் எந்த டவுட்டும் இல்லை. எடப்பாடி கட்சி கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக போய்விட்டது. கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. செந்தில் பாலாஜி ஒளிவா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதை நினைச்சா மத்திய உளவு அமைப்புகள்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இது மாநில அரசுக்கு கீழே வரப்போகுது. மாநில அரசுல போன திமுகவுடைய ஊழல் செய்தவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடர வேண்டும் என்றால் கவர்னர் வழக்கை அனுமதிக்க மறுக்கிறார் என்ற செய்தி நமக்கு வந்திருக்கிறது. திமுகவுக்கும் டெல்லிக்கும் இருக்கிற தொடர்பு எல்லாருக்கும் தெரியும். சபரீசன் மூலம் ரொம்ப நெருக்கமான தொடர்பு. இங்கே பிஜேபிக்கு பேசுகிறவங்கெல்லாம் அப்படிலாம் இல்லைம்மாங்க, அதெல்லாம் இல்லை. திமுக மட்டும்தான் அயோக்கியர்கள், இவர்கள்லாம் யோக்கியன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் அப்படிதான். கருப்பட்டி பானைகளை கையை விட்டவெல்லாம் பெருசாக நக்குவான். இன்னைக்கு ராமர் கோயிலில் இந்தியாவில் பெரிய மதக்கலவரத்தை ஏற்படுத்துனாங்க. ராமர் கோயிலில் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இறந்து போனது. இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் குஜராத் வரைக்கும் 20,000 கோடி லஞ்சம் அடிச்சிருக்காங்க பிஜேபிக்காரங்க. கொஞ்சம் லஞ்சம் இல்லை, 20,000 கோடி. இவங்கெல்லாம் என்ன யோக்கியத்தை பேசுறாங்க? எவன் யோக்கியன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு பேருமே மோசமான விஷயங்கள் தான். இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஒரு பெரிய திரட்டு நடக்குது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இறுதியாக நான் சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி மறைவாக வாழ்வது, எங்க இருக்கிறான்னு காவல்துறை தேடுவது நமக்கு ஒரு செய்தியை உறுதிப்படுத்துது. திமுக மேல்மட்டமும் சேர்ந்துதான் இந்த சதியை செய்திருக்கலாமோ என்று எண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக நான் உறுதியாக சொல்றேன். அவங்களே தலைமறைவாக்கி இருக்கலாம். அதனால தலைமறைவா இல்லைன்னா கையில மடியில காண இல்லைன்னா வழியில உனக்கு 420 நாள் ஜெயில இருந்தா இன்னொரு 10 நாள் இருக்கிறதுக்கு 4 நாள் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஆகவே இதுல ஒரு பெரிய சதி நடந்திருக்கிறது. இது காலம் கண்டிப்பா கொண்டு வரும், அதுல டவுட்டே இல்லை. கண்டிப்பாக சார். இறுதியான ஒரு கேள்வி சார். இதற்கடுத்து இப்போ கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் மேலே வழக்கானது பாய்ந்திருக்கு. இன்னும் திமுக அமைச்சர்கள் கைதாவதற்கோ இல்லை வழக்குகள் பாய்வதற்கோ வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது நீங்க என்ன 8 அமைச்சர்களா? கிட்டத்தட்ட 8 அமைச்சர் 9 அமைச்சர்கள் கிட்ட சிக்கியிருக்காங்க இப்போ. ஆமா. இப்போ ஏவா வேலு இங்க இல்லை, அப்ஸ்கேண்டிங். ஏவா வேலு இங்க கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் அசிங்கமா பேசி மாட்டி ஜாமீன்ல வெளியிருக்காரு. நல்லா கவனிங்க. செந்தில் பாலாஜி தேடப்படுகிற குற்றவாளி, அவருடைய தம்பி தேடப்படுகிற குற்றவாளி, இன்னும் பல பேர் வேலை இருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளவையும் போட்டு கலக்கணும். இதுல திமுக காரங்களாம் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. உப்பை திண்டவன் தண்ணி குடிக்கிறான். இப்ப நம்மள மாதிரி ஒரு பொது உடைமை ஆட்கள் நமக்கு என்ன ஒரு கேள்வினா, ஏண்டா ஏழை பாலைகள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும். பல ஆயிரம் கோடி இருக்கு. என்ன துரைமுருகன் மீது வழக்கு இருக்கு, ஏவா வேலு மீது வழக்கு இருக்கு, மா சுப்பிரமணியன் மீது வழக்கு இருக்கிறது, பொன்முடி மீது வழக்கு இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், யார் மீது வழக்கு இல்லை? பெரியசாமி, யார் மீது வழக்கு இல்லை? இதையெல்லாம் துரிதப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் நடக்கும். இனி திமுகவுக்கு பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த அடுத்து வரக்கூடிய 7 தொகுதிகளில் அவங்க ஜெயிக்க முடியாது. அது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அதுல ஒருவேளை ஒரு 5ஓ 6ஓ விஜய் இன்ஃப்ளூன்ஸா ஆளும் கட்சி முறையில் ஜெயிச்சிட்டார்னா அவர் ஒரு 15 வந்துடுவார், 114 வந்துடுவார் குறைஞ்சபட்சம். அப்புறம் நேற்று திருமாவளவன்லாம் வேற மாதிரி சொன்னாலும் நாங்கள் ஆதரவு தான், கூட்டணி தொடரும். கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.